சூரத்து நூரில் அல்லாஹ் ஷைத்தானியை அறிமுகப்படுத்தி அவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்துகிறான். ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் தீமைகளை ஏவுவான், மானங்கட்ட செயல்களை ஏவுவான், ஆபாசமான விஷயங்களை ஏவுவான். அவனை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முழுக்க முழுக்க கயிறு மட்டுமே இருக்கும், நன்மை என்பது மட்டுமே இருக்கும், தீமை என்பது மருந்துக்கு கூட இருக்காது. அந்த படைப்பு தான் மலக்குகள். அவர்கள் பரிசுத்தமான ஒரு படைப்பு. இன்னொரு கூட்டம், ஒரு படைப்பு முழுக்க முழுக்க தீமைதான். ஹைர் என்பது, நன்மை என்பது மருந்துக்கு கூட இருக்காது. இது ஒரு கூட்டம். இந்த மலக்குகள் தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட முடியாது. அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இந்த ஷைத்தான் என்பவன் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். இவர்களிலே நன்மை தீமைகளை பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் படைத்த ஒரு படைப்பு மனித படைப்பு. இந்த மனிதர்கள் என்பவர்கள் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களிலே ஹைரும் இருக்கிறது, ஷர்ரும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ரெண்டையுமே அல்லாஹ் இட்டு கொடுத்தான். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. ரெண்டையும் அல்லாஹ் கல்விலே போட்டு கொடுத்து, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, உங்களுடைய சுய விருப்பப்படி நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமைகள் எழுதப்படும். உங்களுக்கு சவாபு கிடைக்குமா அல்லது தண்டனை கிடைக்குமா என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான். இப்போது இந்த ஷைத்தான் என்பவன் மனித உடலிலே எல்லா இடங்களிலேயும் ஊடுருவிருக்கிறான். எல்லா இடங்களிலும் பைன்ன ஷைத்தான் எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் என்பவன் மனிதனுடைய இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் இருப்பான். மனித உடலில் இரத்தம் ஓடாத இடமில்லை என்ற அளவுக்கு ஷைத்தான் இல்லாத இடமில்லை. அவன் முழுக்க முழுக்க எல்லா இடத்திலையும் பரவி விரவி இருக்கின்றான். இவன்தான் ஷைத்தானை கெடுக்கக்கூடியவன். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிற போது, அவன் மற்றவர்களை கெடுப்பதற்கென்று அதற்கென்றே சபதம் எடுத்திருக்கிறான். அவன் சொன்னான், லஅக்உதுன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். நான் உன்னுடைய நேரான பாதையில் உட்கார்ந்து கொள்ளுவேன். நிற்பேன் என்றோ இருப்பேன் என்றோ அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல், லஅக்உதுன்ன, அரபியிலே கஅதா என்று சொன்னால் இந்த சபதத்தை நிறைவேற்றாமல் இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன் என்று அவன் பிடிவாதமாக உட்காருவதற்குத்தான் லஅக்உதன்ன என்ற வார்த்தை. அவன் லஅக்உதன்ன என்பதிலே அழுத்தந்திருத்தமான ஒரு வாசகத்தை போட்டு, நிச்சயமாக சத்தியமாக நான் இந்த படைப்புகளை, மனித படைப்புகளை கெடுக்காமல் போகவே மாட்டேன், அதுவரையும் உட்கார்ந்துருப்பேன். ஸிராத்தகல் முஸ்தகீம். அவன் சொல்லுகிறான், சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதிஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். அவர்களுடைய சைடில் வலது இடது, அதே போல் முன்னால் பின்னால் 4 திசைகளிலையும் மாறி மாறி வருவேன் அவர்களை கெடுப்பதற்கென்று சொல்லுகிறான். நல்ல வேளை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், திசைகள் என்பது 6. 6ல் அவன் 2 சொல்ல முடியல, மேலையும் கீழையும். ஏனென்றால் இன்சான் சுஜூது செய்கிறான். சுஜூது செய்கிற போது மேலிருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அங்கே ஷைத்தானுடைய அங்கே ஆதிக்கம் செல்லாது.
அதே போன்று கீழிருந்து அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து கிடைக்கிறது, மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய குர்பும் நெருக்கமும் கிடைக்கிறது. அந்த இடத்திலே அவனால் நெருங்க முடியாது, அந்த இடத்திலே ஆதிக்கம் செய்யவும் முடியாது. எனவே 6 திசைகளில் 4 திசையை மட்டும்தான் அவன் ஆக்கிரமிப்பதாக சொல்லுகிறான். 2 திசை மனிதன் சுஜூது செய்கின்ற அந்த 2 திசைகளில் அவன் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. அவனே சொல்லுகிறான், லைசலி இன்னலக்க, அவன் சொல்லுகிற போது லைசலி அலைக்கும் சுல்தானும், எனக்கு அவர்களின் மீது யார் முஹ்லிஸாக இஹ்லாஸோடு அமல் செய்கின்றார்களோ அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று அவனே சொல்லுகிறான். ஹைர், ஆக மனிதனை கெடுப்பதற்கென்றே சபதம் எடுத்து வந்தவன் இந்த ஷைத்தான் என்பவன். இதை கெடுப்பதற்கு அவன் பல ஆயுதங்கள் வைத்திருக்கிறான். அதிலே ஒன்று பெண்கள். ஜுய்யன லின்னாஸி ஹுப்பு ஷஹவாதி மினன் நிசாஇ வல் பனீன வல் பனாத் வல் கனாத்தீரில் முகந்தரத்தின்னு சொல்லி தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அலங்கார பொருள்கள், அந்த அலங்கார பொருள்களிலேயே வைத்து மிகவும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, மனிதனை கெடுக்கக்கூடிய ஒன்று பெண் இனம். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நிசாஉ ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள். ஷைத்தான் இந்த வலையை விரித்துத்தான் மற்றவர்களை கெடுக்கின்றான். இது ஒரு ஆயுதம். அவன் கெடுப்பதற்கு பயன்படுத்துகிற முக்கியமான ஒன்று இந்த ஆயுதம். பெண்ணின் மீது மோகம் கொள்ளுகிற போது தாயை இழக்கின்றான், தந்தை இழக்கின்றான், உறவை இழக்கின்றான், ஊரை மஹல்லாவை இழக்கின்றான். யாரும் எனக்கு தேவையில்லை. ஹுப்புஷை அம்மிவை சிம்மு, ஒரு மணி உன்னை காதலிக்கிற போது, நேசிக்கிற போது அவனுடைய கண் குருடாகி விடுகிறது, அவனுடைய காது செவிடாகி விடுகிறது என்று அரபி பழமொழி ஒன்று இருக்கிறது. அந்த விஷயத்திலே அவன் தன்னை இதற்கென்றே ஈடுபடுத்துகின்றான். பெண்கள் மீது ஒரு நேசத்தை பார்த்த உடனே ஈர்ப்பு தன்மையை ஷைத்தான் தான் ஏற்படுத்துகின்றான். எனவேதான் தனியாக இருந்தாலும் ஷைத்தான் கோத்து விடுகிறான். அவளை ஏறெடுத்து பார்க்கிற போதும் அவளுக்கும் இவனுக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறான். எனவே பெண்களின் மீது உள்ள நேசத்தை அல்லாம் இவன் இந்த ஷைத்தான் ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே 80 அல்லது 82 பேர்களை மூமின்களை ஏற்றியிருக்கிறார்கள். இவர்களை கெடுப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் ஷைத்தான் அங்கேயும் தோன்றுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு முகாஷஃபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகம், அவர்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானை பார்த்து கேட்டார்கள், நீ இங்கே எப்படி என்று கேட்டார்கள். நான் என்னை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அப்போது அவனிடத்திலே அல்லாஹ் சொன்னான், அவனிடத்திலே கேள்வி கேளுங்கள், நீ எதை வைத்து மக்களை கெடுக்க பார்க்கிறாய் என்று கேட்கப்பட்டது. அவன் சொன்னான், 5 விஷயத்தை வைத்து நான் கெடுக்கின்றேன். அந்த 5ல் 3 2 சொல்ல மாட்டேன், 3 வேணா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு, இந்த ஆசை, பொன்னாசை இதையெல்லாம் சொன்னான். இந்த மறைக்கிறையே அந்த 2 என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவன் அதையும் சொன்னான். மறைச்சு வச்ச 2, நான் மறைக்கக்கூடிய 1, யாருக்கும் தெரியாமல் மனிதனை தடம்புரளச் செய்கின்ற 2, அது என்னவென்று சொன்னால், 1 பொறாமை. அந்த பொறாமையின் மூலமாக மனிதன் கெட்டு விடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கெட்டதனுடைய காரணம் அவர்களுக்கு பேராசை இருந்தது. பேராசையும் பொறாமையும் இந்த 2ம் இருந்தால் மனிதன் கெட்டு போய் விடுவான். எனக்கு பொறாமை இருந்தது, எனவே ஷைத்தான் சொல்லுகிறான், எனக்கு பொறாமை இருந்தது, சொர்க்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். ஆதமுக்கு பேராசை இருந்தது, தடுக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து பழத்திலிருந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பேராசை என்ற ஹிருசு அவர்களுக்கு இருந்தது, எனவே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த உலகத்திலேயும் யாரெல்லாம் பொறாமையும் பேராசையும் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய வலையிலே விழுந்து விடுகிறார்கள் என்ற கருத்தை அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே சொன்னதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த 2ம் இருக்கிறதே மனிதனை நாசப்படுத்திவிடும். அடுத்தவர்கள் மீது ஒரு குரோதத்தை ஏற்படுத்திவிடும், கோபத்தை ஏற்படுத்திவிடும், உலகத்தின் மீது ஆசையை ஏற்படுத்திவிடும். இவைகளெல்லாம்
அவன் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள், ஷைத்தான் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள். இன்றைய சூழ்நிலையில் எல்லாவற்றிற்குமாக சேர்ந்து இன்றைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதே, எல்லா ஷைத்தானியத்தும் அதில் இருக்கிறது. ஆபாசங்கள் முழுக்க முழுக்க அதில் இருக்கிறது. ஜினாவினுடைய அடித்தளம் அதுவாகவே இருக்கிறது. பெண்ணின் மீது இருக்கிற மோகத்தை ஊட்டுவதென்பதோ போட்டு கொடுப்பதென்பதோ ஷைத்தானுடைய வேலை இருந்தது. அவன் இதற்குள்ளே ஒரு வேலையை செய்துவிட்டான். இது ஒரு ஆயுதம், இது ஷைத்தானுடைய ஆயுதம் என்பதை அவனே சொல்ல கேட்கின்றோம். இது ஷைத்தானுடைய ஆயுதம்தான். அதன் மூலமாகத்தான் மனித சமுதாயம் இன்றைக்கு கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருமே தன்னுடைய தன்மானத்தை இழந்து ஆபாசங்களிலே புகுந்து அவர்கள் வாழுகின்ற மிக கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு காரணம் இந்த ஷைத்தான் தான். எனவே அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஷைத்தானை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று. நமக்கு தெரியாமல் நம்மை ஏமாற்றி விடுவோம். நாம் நல்ல முறையில் தான் இருக்கிறோம், நல்ல அமல்கள் தான் செய்கிறோம் அப்படின்னு நம்முடைய கல்பில் போட்டு நம்மளை கெடுத்துருவான். கௌசுல் ஆலம் எவ்வளோ பெரிய மனுஷர். கௌசுல் ஆலம் கத்தசுல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஒரு நாள் திடீரென்று ஒரு பேரொளி தோன்றுகிறது. அந்த பேரொளி என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. திடீர்னு வருது அந்த பேரொளி. பக்கத்தில் வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, 25 ஆண்டு காலங்கள் வனவாசத்தில் இருந்து உண்ணாமல் பருகாமல் உறங்காமல் கஷ்டப்பட்டு ரியாவா செய்து முஜாஹதாத்துகள் செய்து உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி விட்டீர்கள். இனிமேல் உங்களுக்கு தொழுகை தேவையில்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி விட்டீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிற போது உடனடியே சிந்தித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எல்லா சலுகைகளையும் கேட்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தொழுகை என்ற விஷயத்தில் யாருக்கும் இந்த சலுகையும் இதுவரை வழங்கியதில்லை. இவன் வந்து எனக்கு சலுகை கொடுக்குறானே, இது அல்லாஹ்வுடைய சொல் அல்ல, இது ஷைத்தானுடையதாகத்தான் இருக்கும் என்று லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று ஓதினார்களோ இல்லையோ, அந்த பொய்யான அந்த பிரகாசம் கண்ணை விட்டும் மறைந்து விட்டது. மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு இதே போன்று ஒரு தோற்றம் வருகிறது. அந்த தோற்றத்தில் ஷைத்தான் வந்து, ஷைத்தான் என்று தெரியாது அவர்கள், ஏதோ ஒரு வழி, இவர்களை விட உயர்ந்த ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், நான் உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவன் ஷைத்தான் தான் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் உன்னை கெடுக்க முடியவில்லை. காரணம், உன்னுடைய இல்மின் மூலமாக நீ என்னை விட்டும் தப்பித்து விட்டாய் என்று சொன்ன உடனே, இப்போதும் ஒருவனுக்கு இல்மு இருக்கிறது என்பதை வைத்து இல்மின் மீது ஒரு மமதையை ஏற்படுத்தி அவர்களை நாசமாக்குவதற்கு மமதை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். மமதை என்பது மட்டும் இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி நாசமடைந்து விடுவான். எனவே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி, உன்னுடைய இல்மின் மூலமாக நீ தப்பித்து விட்டாய் என்ற வார்த்தையை சொன்னவுடனே இதுவும் ஷைத்தான் தான் என்று சொல்லி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்பதை ஓதினார்கள். அது மறைந்து விட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பேற்பட்டவர்களையும் கூட அவர்கள் அவனை சறுக்கி விடுவதற்கு, அவனை வழிதவரச் செய்வதற்கு ஷைத்தான் முயற்சித்து கொண்டே இருப்பான். அது விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய வழிகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் இது போன்ற பொறாமைகள், பேராசைகள், பெண்ணாசைகள், ஆபாசங்கள் இவைகளிலே நீங்கள் பின்பற்றி அவனுடைய வழியில் செல்ல வேண்டாம் என்பதை அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவனுடைய தீங்குகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானான். ரப்பனா தகப்பல் துஆனா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.